வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தோட பலன் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கன்னி ராசியில் 172 டிகிரியில் சதய நட்சத்திர 4ஆம் பாதத்தில் சந்திரனோட சாராம்சமே வாங்கி இந்த மாதம் பிறக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட கிரகங்களோட பயிற்சிகள் என்ன, அவர் எங்கெங்கிருந்து எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலேயே பார்த்தோம்னா புதன் பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட காலபுருஷ சக்கரத்தின்படி 9வது கிரகத்தில், அதாவது தனுச ராசியிலேருந்து ஃபஸ்ட்டு பயிற்சியான புதன் ஆகிறாரு, மகர ராசிக்கு வந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6ஆம் தேதி பிப்ரவரி 6 அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் பார்த்தோம்னா செவ்வாவும் பயிற்சியாக உட்காந்துடுறாங்க. அங்கே ஒரு மங்கள யோகத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செவ்வாவும் குருவும் புதனும் சேர்ந்து உட்காந்து நல்ல விதமான மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பலம் உண்டு. அதே இந்த மாசத்துலயே பார்த்தோம்னா அதே இடத்துக்கு மகர ராசிக்கு கிட்டத்தட்ட 12ஆம் தேதி சுக்கரனோட பயிற்சியும் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் ஒரே இடத்துலயே ஆக்கிரமிச்சு நல்ல விதமான ஒரு பலன் கொடுக்குற அளவுக்கான வலிமையை சேர்க்கிற அளவுக்கான ஒரு பலம் இருக்கு. இந்த மாசம் ஒரு அருமையான ஒரு மாதமா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான பலன்கள் ஏற்பட போகுது. அதே இந்த மாதத்திலேயே பார்த்தோம்னா அதே 4 ராசியில 4 கிரகங்களோட இணைவுல இருந்து யார் பிரிஞ்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட் பயிற்சியாக போறாரு. இப்ப அதுவே ஒரு 14ஆம் தேதி பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி கூட இணைக்க உட்காந்துறாரு, கும்பத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. அதே 20ஆம் தேதி, ஏன்னா புதன் பார்த்தோம்னா சீக்கிரம் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இல்லையா, அதனால 20ஆம் தேதி பக்கமா புதனும் பயிற்சி ஆயிடுறாங்க. அப்ப இந்த மாதத்துல புதன் மட்டுமே 2 வீடை பயிற்சி ஆகிறாங்க. இப்ப இந்த பயிற்சிக்கான மாற்றங்கள் நம்ம கோச்சார கிரகத்துல அவங்களோட நிலைமைகள் என்னென்ன, அவர் எந்தெந்த இடத்துக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு பலம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா, ஹாரஸ்கோப் ரீதியா நம்மளுக்கு ஒரு புரிதல் வேணும். அப்ப அந்த புரிதல் கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த பாவகத்துக்கு 1ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்னத்தை பாவித்து சொல்லணும். அது நம்ம ஜனனகால ஜாதகத்துக்கு இந்த 1ஆம் பாவத்தோட கோச்சார கிரகங்கள் என்ன, 2வது பாவத்துக்கான கோச்சார கிரகங்கள் என்ன, அவர் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி யாரு, இதுக்கான புரிதல் நம்மளுக்கு இருந்துச்சுனாவே ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லக்கூடிய கோச்சார பலனுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பலனுக்கும் மாறுதல் ஏற்படுது. அப்ப அந்த மாறுதல் எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு புரிதல் இல்லாதனாலதான். அப்ப இந்த கிரகத்தோட செயல்பாடுகள் எந்தெந்த கிரகத்துல இருந்தா என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு, இதுக்கான விஷயத்த நீங்க அண்டர்ஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நம்ம எந்த விஷயத்த செய்யலாம், கோச்சார கிரகத்தை படி, கோச்சார பலனை படி, நம்மளுக்கு இப்ப ஏற்பட ராசி பலன் ஒரு மாதத்துக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுதுங்கிறத படி நம்ம என்ன விஷயத்தை செய்யலாம், நம்மளோட ஜாதகத்தை படி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது, அந்த முடிவுகள் சின்ன முடிவுகள் எடுக்கிறது எதை பத்தி எடுக்கலாம், பெரிய நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களா ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு மாசம் இந்த மாசம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த புரிதல் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தொடர்ந்து நம்மளோட வீடியோவை மாதம் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த மாசத்துல எந்தெந்த பயிற்சிகள் ஆகுது, எந்தெந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு இந்த புரிதல் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து நம்ம வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, இன்னமும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போறது உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த மாசத்துக்கான பலன்கள் நம்ம ராசிக்கு என்னென்ன விவரங்கள் வருதுன்னு அதாவது வயது வாரியாக குழந்தைகளுக்கு, ஸ்டாண்டர்டான ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர்களுக்கு, திருமணம் ஆனவங்களுக்கு, முதியோருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிதுன ராசி, கிட்டத்தட்ட மிதுன ராசியில பிறந்த குழந்தைகள் பார்த்தோம்னா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டிலே பண்ணி செய்யறதுக்கு, இல்லை அவங்களோட நடவடிக்கையில் பார்த்தோம்னா கொஞ்சம் லேசியா இருக்கிற மாதிரியோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ஆனா மிகப்பெரிய புத்திசாலின்னு சொல்லணும். இப்ப எந்த ஒரு விஷயங்கள் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே காட்டிக்குவாங்கன்னு சொல்றது இந்த மிதுன ராசிக்காரங்களை சொல்லலாம். என்ன காரணம், என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த வீட்டு அதிபதியே புதன் வராருங்க. அந்த புதன் அப்படின்னு சொல்றப்ப ஒரு குழந்தை பிறக்கிறாங்க மிதுன ராசி அப்படின்னு சொல்றப்ப அந்த மிதுன ராசி அதிபதியான குழந்தை பார்த்தோம்னா
செய்யற விஷயத்துல ஒரு தயக்கங்கள் உண்டு. ஆனா அந்த தயக்கம் இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியலன்னு மட்டும் நினைச்சிடவே கூடாது. அப்ப ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பாங்க. ஆனா அந்த யோசிச்சு சரி இதுதான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த எடுக்கக்கூடிய முடிவு வந்து பார்த்தோம்னா நல்ல நாலேஜ்டு பர்சனா எடுக்கக்கூடிய விஷயம். பின்னாடி வரக்கூடிய ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ண மாதிரியும், இதை நம்ம செய்த எந்த விதமான குறையும் யாரும் சொல்லாத மாதிரியும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேக்சிமம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி செய்வாங்க. அந்த செய்யறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த கட்ட முடிவுகள் போறப்ப வந்து பார்த்தோம்னா ரொம்ப ப்ராப்பரா கிளீனா எல்லாமே அவங்க பிளான் பண்ண மாதிரி அப்படியே நீட்டா போயிட்டு இருக்கும். இதே அடாவடியா ஒரு சிலர் செய்வாங்க. அந்த செய்யக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமா முடிச்சிட்டாலும் அதுல கரெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதனால வந்து பார்த்தோம்னா இந்த மிதுன ராசிக்காரங்க குழந்தைங்க வந்து பார்த்தோம்னா செய்யக்கூடிய விஷயங்கள் பொறுமையா செஞ்சாலும் அந்த செய்யற விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு டீப்பான்னு செய்வாங்க. அதே மாதிரியே இந்த மிதுன ராசி பசங்க வந்து பார்த்தோம்னா பசங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் சரி, அவங்க ஒரு நைட் நேரத்துல இல்ல ஒரு பெரியவங்களுக்கு பயப்படுத்துற மாதிரி ஒரு கதைகளை சொல்லி, இல்ல அவங்களுக்கு எதனாச்சும் சாப்பாடு ஊட்டுறதுக்கு பயன்படுத்துறது, இல்ல வேற எதனாச்சும் ஒரு விதத்துல வந்து அவங்கள பயம் வச்சு அவங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றது, இதெல்லாம் மேக்சிமம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாவே ஒரு பயந்த சுபாவம். இப்ப எந்த விஷயத்த செய்யற மாதிரி இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு அப்ரோச் தேவை, பின்னா இருக்கிறவங்களோட சப்போர்ட் தேவை. இப்ப நான் இருக்கிற இதை செய்யன்னு சொன்னீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எதனாலும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரியே இந்த மிதுன ராசிக்கு இப்பதான் சனியோட பயிற்சிகள் முடிஞ்சு ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அந்த ரிலாக்ஸேஷன் ஆனதும் இல்லாம உங்க வீட்டுக்கு 7ல உட்கார்ந்துருந்த செவ்வாவுக்கும் சரி, சுக்கிரனாகட்டும் சரி, புதனாகட்டும் சரி, அவங்க எல்லாமே இந்த மாத காலத்துல பயிற்சியாகி உங்களுக்கு 8ல உட்கார போறாங்க. இப்ப 8ல உட்காரக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு திடீர் விதமான ஒரு பிரச்சனையை கொடுக்கறதோ, இல்ல தத்துவ பத்து கண்டங்கள் சார்ந்த ஒரு பாதகத்தை கொடுக்கறதோ, இல்ல ஏதாச்சும் புதுசா சொத்து பத்துக்கள், இல்ல ஸ்டேஷன், இல்ல கோர்ட்டு சம்பந்தப்பட்ட எதனாச்சும் ஒரு வழக்கு வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உள்புகுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாசத்துல இது தரப்பட்ட எதனாச்சும் ஒரு முயற்சிகள் எடுக்கலாங்க. ஏற்கனவே ஒரு டிலேல இருக்கு, ஒரு பெண்டிங்ல இருக்கு, ஒரு வழக்கு பெண்டிங்ல இருக்கு, அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாமா, இல்ல வேற புதுசா எதனாச்சும் ஒரு விஷயத்த செய்யலாமா அப்படின்னு சொல்றதுதான் கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது. நீங்க நம்ம கோச்சார பலனை பார்க்கறது என்னன்னா நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தோம்னா புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யலாமா செய்ய வேணாமான்னு அதுக்கான டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் முக்கியமா நம்ம பார்க்கறோம். அப்ப அந்த விஷயத்தை செய்யறப்ப வந்து பார்த்தோம்னா இதுக்கான முயற்சிகள் வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் இந்த கோச்சார பலனுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிபெண்ட் பண்ணிக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி செய்துக்கிறதுக்கு, செய்யக்கூடாத விஷயத்த தவிர்த்துக்கிறது நல்லது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நமக்கு நடக்க இருக்கிறது. அப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆகலாம், தத்து விபத்து கண்டங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம். அப்ப இந்த மாதத்துல கொஞ்சம் வண்டி வாகனங்கள் எடுக்கிறது, தூர தொலைவில் போகிறது, ஒருத்தரோட சேர்ந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறது, இல்லை ஜாமீன் சம்மந்தப்பட்ட எதனாச்சும் ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் சரி, இல்லை சொந்த பந்தங்களுக்கு ஆகட்டும் சரி, ஒரு சப்போர்ட்டுக்கு போய் நிற்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஜாமீன் கையெழுத்து போடலாம், இல்லை அவங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம சப்போர்ட்டிவாக நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் தவிர்த்துக்கிறது நம்ம பிரச்சனை வெளியே வரதுக்கான காரணம் தானே. அதே மாதிரியே ஒரு பெண் இருக்கிறாங்க, அந்த பெண்ணை ஒரு ஆண் இருக்கிறாங்க, அவங்க திருமணத்துக்காக நான் முன்னாடி நின்னேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தேன், அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு விதத்துல வந்து பார்த்தோம்னா இதுக்கு நான் முக்கியமான காரணமா இருந்தேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம முன்னாடி நிற்கிறது இந்த மாசத்துல தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி தொழில் ரீதியான மாற்றங்கள் செய்கிறது, தொழிலுக்கு ரீதியா ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது, வருமான ரீதியா ஏதாச்சும் குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்படுறது, இந்த மாதிரி காரகத்துவத்தெல்லாம் ஏகப்பட்ட சிரமங்கள் கொடுக்கறதுக்கான டைம் இந்த மாதத்துல மட்டும் இருக்கு. ஏன்னா இவங்களோட எல்லா கிரகத்தோட மாற்றங்களும் உங்களுக்கு 8ல போய் உட்காந்துறாங்க சனியோட வீட்டுல. அந்த வீட்டு அதிபதியான சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 9 திருவோண ஸ்தானத்துல உட்காந்துறாங்க. வீட்டு அதிபதியினால பிரச்சனை கிடையாதுங்க, அவங்க செயல்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பாதகமா இருக்கு. அதே மாதிரி 4ல இருக்கக்கூடிய கேது நம்ம வண்டி வாகனங்கள் ரீதியாகவும் சரி, சொத்து பத்துக்கள் ரீதியாகவும் சரி, ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் மேக்சிமம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னாவே நம்மளுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் வெளிப்படையா நம்ம வந்துடலாம். இப்ப படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்க நம்ம முன்னோர்களோ இல்லை நம்ம ஸ்டாஃப்ஸோ இல்லை அவங்களோட அப்பா அம்மாவோ சொன்ன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டோம்னாவே அதுல இருந்து ரிலீஃப் ஆயிடலாம். ரைட், ஓகே. அதே மாதிரி செய்யக்கூடிய ஒரு திருமண பாகிய ரீதியாவோ இல்லை தொழில் ரீதியாவோ இதனாச்சும் புதுசாக அவங்க அப்ரோச் பண்றதுங்கிறது வேண்டாம், மேக்சிமம் அதில் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. இதே முன்னோர்கள் நம்மளோட அப்பா அம்மா இல்லை வயசானவங்க இந்த மாதிரி யாராச்சும் ஒரு ரிஷபராசிக்காரங்க இருக்கிற ஒரு மிதுன ராசிக்காரங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த விஷயத்த செய்யற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நம்ம நிதானிச்சு கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி ஒரு பிரச்சனை ஒரு பூர்வீக ரீதியான ஒரு டிசிஷன் எடுக்கிறது,
இல்லை புதுசாக ஏதாச்சும் நம்ம பூர்வீக சொத்து இருக்கு அதனால ஸ்பிளிட் பண்ணி யாருக்காச்சும் கொடுத்துடலாம், பசங்களுக்கு கொடுத்துடலாம், இல்லை பிரித்து எழுதி வச்சிடலாம்னு சொல்றது, இதுக்கான விஷயங்கள்லாம் மேக்சிமம் இந்த மாதம் இல்லாமல் பின்னும் ஒரு காலகட்டங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்றது மேக்சிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாதகம் பார்க்க வரப்போ வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலா ஒருத்தவங்களும் தனித்தனியா ஒரு ஜாதகத்தை பார்க்கணுமா இல்லை மொத்தமா பார்த்தா போதுமா அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட ஜாதகத்தோட சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொருத்தருக்கு ஒரு 90% கொடுத்துறாரு. அதுவே வந்து பார்த்தோம்னா தன்னோட ஜாதகம் அப்படின்னு சொல்றப்ப மேக்சிமம் அவங்களோட ஜாதகத்தோட வளம் வந்து அவங்களுக்கே அதிகமான வளம் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிறக்கிற ஜாதகத்தோட வலிமை வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு வரைக்கும் அவங்களோட சுய சிந்தனையில எந்த வேலைகளும் செய்ய மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை தாத்தா பாட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை அவங்களோட கேர்டேக்கரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. அப்போ அவங்க சொல்ற விஷயத்தான் அவங்க மேக்சிமம் செய்ய முடியும். இப்போ அவங்களாம் வந்து சொல்ற ஸ்கூல்ல படிக்க முடியும், சொல்ற டெஸ்டர்ஸ் எடுக்க முடியும், சொல்ற மாதிரி அவங்க இருக்கணும், சொல்ற ஃபுட் எடுத்துக்கணும். அப்ப அவங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்களோட பலன், அவங்களோட நேர காலங்கள் யாருக்கு பாதிக்கும்னா அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும்னு சொல்லலாம். அதுவே அவங்க ஒரு செல்ஃபா அவங்களா ஒரு டிசிஷன், எனக்கு இதுதான் சரியா இருக்கும், இந்த கோர்ஸ் தான் எடுப்பேன், இந்த மாதிரி ஸ்டடிஸ் தான் பண்ணுவேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் உடுத்துவேன், இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தனக்குத்தான் எப்ப டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பையிலிருந்து அவங்களோட நேர காலங்கள் அவங்களுக்கு தான் மேக்சிமம் கேட்க போகுது. அப்போ ஒரு நம்ம ஃபேமிலியா இருக்கிறீங்க, அந்த ஃபேமிலியா இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாத்தோட ஜாதகம் செப்பரேட்டா பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா பார்த்து தான் ஆகும். இப்போ அவங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, ஒய்ஃபோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, இல்லை பசங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, அவங்களோட நேர காலங்களோட சப்போர்ட் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே தவிர இப்போ நம்மளோட டைம் வந்து மேக்சிமம் சரியில்லைங்க. இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம், அந்த செய்யக்கூடிய விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு திடீர்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், ஒரு லேண்ட் வாங்க போறோம். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ரெண்டட் வீட்டில் இருக்கிறேன், ஒரு லேண்ட் வாங்க போறோம். அந்த லேண்ட் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் கொடுக்குறேன், நான் எதிர்பார்த்துருக்கிற லேண்டு கொடுக்குறாங்க, ஆனா எனக்கு அந்த டைம் இல்லைன்னு சொல்றீங்க, என்னங்க சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப அன்னைக்கு நம்மளோட குடும்பத்தோட சப்போர்ட், அப்போ நம்ம ஃபேமிலியோட நம்ம ஒய்ஃபோட டைம் நல்லா இருக்கா, நம்ம குழந்தையோட டைம் நல்லா இருக்கா, இல்லை இருக்கிறது அப்பா அம்மாவோட டைம் நல்லா இருக்கா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம அனுப்பிச்சு பார்க்கறது நல்லது. அப்போ ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறப்ப தான் அதோட நேர காலங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. அதே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர்த்தோட நேர காலங்கள் வந்து பார்த்தோம்னா ஏறு மாதிரியா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே 7 சனியாவே நடந்துட்டு இருக்கும். நான் பார்த்து நிறைய ஜாதகங்கள் நிறைய குடும்பத்துக்கும். அப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே 7 சனியா இருக்கும், ஒரு சிலருக்கு அஷ்டம் சனியா இருக்கும். அப்போ குடும்பமே சனியோட ஆதிக்கத்தில் செலுத்திட்டு இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேர காலங்களும் நம்ம எதை செய்தோம்னாலும் பிரச்சனை தான். அப்ப எதை செய்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு எதனாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவான வழி செய்யணும் இல்லைங்களா? இப்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்துல அப்புறம் போய் நம்ம இறங்க முடியாது. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜனனகால ஜாதகத்துல எந்த விதமான மாற்றங்கள் செய்ய முடியும், அதுல எந்த விதமான முடிவுகள் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, டைம் சரியில்லை, என்னோட பிரச்சனைகள் வந்து தலைக்கு மீறின மாதிரி இருக்கு, இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு சொத்து பத்து வாங்கி போட சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க. என்னோட வெல்விஷர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த வெல்விஷருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப தலையை முழுகக்கூடிய ஒரு டைம், அந்த மாதிரி டயத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு லேண்ட் வாங்கி போடுங்கன்னு நான் சொன்னேன். அந்த லேண்ட் வாங்கி போடுங்கன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து சர்வே பண்றதே ரொம்ப கஷ்டம். அந்த சர்வே பண்ணக்கூடிய விஷயத்துல இல்லை, எனக்கு எப்படிங்க லேண்ட் வாங்கி போட சொல்றீங்க, போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஏதோ ஒன்று அங்கே இங்கேயும் இருக்கிற கடனோட சேர்த்து போராட்டி ஒரு பேலன்ஸ் பண்ணி போட்டாருங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தோம்னா அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்னால் ஒரு ரூபா கூட கட்ட முடியாதுங்கிற ஸ்டேஜில் அவர் உட்காந்துட்டாரு. கடன் நாளைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல, எதுவுமே பண்ண முடியல, கிட்டத்தட்ட அப்ஸ்கேண்ட் ஆகிற சூழ்நிலையில் வந்துட்டார். அப்போ அவரோட நேர காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது. அப்போ முடிகிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஒரு செக்யூரான ஒரு ஃபண்டிங் வந்து ஒரு லேண்ட் மேலே இருக்கு. அப்போ அப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. வர சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு கெயினான பெனிஃபிட்டான ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டோட வேல்யூஷன் ஏறிடுச்சு. அந்த ஏறுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்து பார்த்தாரு, அந்த ஜாதகம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா அந்த லேண்டை வித்துருங்க, இப்போ வித்து அந்த ரீஃபண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துலாம் விடுங்கன்னு சொல்லணும். இப்போ என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டைம் நல்லா இருக்கு, அப்போ இது நம்மளுக்கு இருந்தாலும் இப்போ பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த ஒரு ரீஃபண்ட் பண்றதுக்கான ஒரு செக்யூரான ஒரு லேண்டா அது போயிடுச்சு. இன்னைக்கு அதை கட்டிட்டு அவர் ரிலாக்ஸானா இருக்கிறேன். அப்ப இதுதாங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு நீங்க செய்துக்கிட்டீங்கன்னாவே உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தோட ஜாதகத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு அன்னைக்கு தெரியும்.
இப்போ ஒருத்தரோட ஜாதகம் சப்போர்ட் இல்லைன்னா இன்னொருத்தரோட ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதனாலதான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு சொல்றேன். இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கும். இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கனால நான் இண்டிவிஜுவலா இருக்கனால ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வரும். ஏன்னா இண்டிவிஜுவலா இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அவரோட ஜாதகம் முழுசா அவருக்கே பேச போகுது. அப்போ அவரோட டைம் சரியில்லை, திசாபதிகள் சரியில்லை, நேரகாலங்கள் சரியில்லை, வாங்கியிருக்கிற சாராம்சனோட நிலைகள் சரியில்லை, அவரோட சனியோட பாதகம் சனியோட பிரச்சனைகள் சரியில்லை அப்படின்னு சொல்றப்ப நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுவே வேற யாராவச்சோட சப்போர்ட் அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, இல்லை கூட்டு குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப இவருக்கு டம்ப் ஆகிற சூழ்நிலையில அடுத்தவங்களோட ஜாதகம் மேக்சிமமான சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தோம்னா எந்த விஷயத்த செய்யறமா இருந்தாலும் ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையான ஒரு விஷயங்கள்ல நம்மளுக்கு நல்ல ஒரு வலிமையில போகலாம், அடுத்த கட்ட சூழலுக்கு போகலாம், ஸ்டெப்புக்கு போகலாம். அப்ப எந்த விஷயத்தை செய்யறமா இருந்தாலும் அதுல பேலன்ஸ்டான ஒரு லைஃப் கொண்டுட்டு வரலாம். ஸோ ஒரு ஜாதகம் பார்க்க வரீங்க, அந்த ஜாதகம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எல்லாத்தோட ஜாதகமும் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜனனகால ஜாதகத்தோட குறிப்பை தெரிஞ்சு உங்களோட ஜாதகத்தை மேக்சிமம் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ இந்த ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.